உதகையில் கடும் மேகமூட்டம் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபாடு செல்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, விவரங்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்யும் என தொடர்ந்து வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்து வந்தது. ஆனால் மழையின் தாக்கம் என்பது சற்று குறைந்திருந்த நிலையில் இன்றைய தினம் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்து இருப்பதுடன் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்திருக்கிறது. அதற்கேற்ப இன்றைய தினம் காலை முதலே நீலகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்தாலும் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் உதகையில் தற்போது கடும் மேகமூட்டமானது சூழ்ந்திருக்கிறது. நகரின் பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்துள்ள இந்த மேகமூட்டம் காரணமாக கடும் குளிர் நிலவுவது மட்டுமல்லாமல் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் என்பது சூழ்ந்திருப்பதனால் வாகனத்தில் செல்பவர்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்லும் நிலை காணப்படுகிறது. குறிப்பாக மழை தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்த நிலையில் மேகமூட்டம் என்பது கடுமையாக இருப்பதனால் பொதுமக்களும் இயல்பு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையும், அதற்கு நடுவட்டம் பகுதியில் 7.3 சென்டிமீட்டர் மழையும், போர்த்திமந்து மற்றும் அப்பர் பவானியில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. கூடலூர், ஓவேலி பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தேவலா பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. உதகை நகரை பொறுத்தவரையில் மழையின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதனால் சுற்றுலா பயணிகள் வரத்தை குறைந்தும் சுற்றுலா தலங்கள் வெற்றோடியும் இருக்கிறது. மழையின் தாக்கம் காரணமாக தொட்டபெட்டா, பைன் மரக்காடுகள், 8வது மைல் ஆகிய சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.